ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வேலையினால் வெற்றி கிடைக்குமா, வேலையில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியுமா, இல்லை தொழில் மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான தொழில்கள் செய்து முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வேலைன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஜோதிடர்கள்னாலும் சரி, யூடியூப்னாலும் சரி, ஜோதிட புத்தகத்துலேயும் சரி, லக்னத்திலேருந்து 2வது இடம், 6வது இடம், 10வது இடம் இதை வச்சு பலன்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் பொது பலன்கள் தான். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உங்களோட பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த ஊர் இதை வச்சு தான் உங்களோட லக்னம், லக்னாதிபதி, உங்களோட கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை வச்சு உங்களோட தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்கள் வரும். உங்களுக்கு வேலை செஞ்சால் நல்ல முன்னேற்றமா, தொழில் செஞ்சால் நல்ல முன்னேற்றமானு. நாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக யூடியூப்பில் வழங்குகிறோம். அவங்க அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்கள் கேள்விக்கான பதில் யூடியூப் பதிவிலேயே இடம்பெறும். இது தவிர பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, முன்னாடி பதிவுகள் இது வரைக்கும் 1000க்கு மேலே இருக்குது. அந்த பதிவுகளை பார்த்திங்கன்னா, நீங்களே ஜோதிடராக உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் பலன் கூறும் அளவுக்கு உங்களோட ஜோதிட புலமை மட்டுமில்லை, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. சரிங்களா? இப்போ பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பொது பலன்கள் பார்க்குறது தவறு இல்லை. பொது பலன்களை வச்சு நம்ம ஜாதகத்தில் அதே மாதிரி இருக்குது, அதை மாதிரி ஆகிடுமா, அதே பலன்கள் கிடைக்குமா, ஒருவேளை தவறுதலான பலன்களாக இருந்தால் நடக்குமான்னு நீங்கள் வருத்தப்படுறதில்ல எந்த விதமான பிரயோஜனமே இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதே மாதிரி பிளானட்டு, உதாரணமாக பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தான அதிபதி சனி உச்சமாக இருந்தால் அவங்களுக்கு தொழில் அமைகிறதுல சிரமம் இருக்கும், டிலே ஆகும் அப்படின்றது பொதுவான கருத்து. உங்கள் ஜாதகத்துலேயும் அப்படி இருந்தால் அந்த ஒரு பிளானட்டை வச்சு உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்காது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட தசா புத்தி, அதை தவிர உங்களோட லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா, வீக்காக இருக்கிறாங்களா, நீச்சமாக இருக்கிறாங்களா, உச்சமாக இருக்கிறாங்களா, எந்த பிளானட்டோட சேர்ந்துருக்கிறாங்க, ராகு மாதிரி பிளானட் கெட்ட கிரகங்களோட சேர்ந்துருக்கிறாங்களா, இல்லை குரு பார்வையில் சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாங்களா, இல்லை குரு பார்வை மட்டும் பெற்றிருக்காங்களா, அதை வச்சு தான் உங்களுக்கு தசா புத்தியில் அந்த தசையில் பலன்கள் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கலாம். இன்றைக்கி உதாரணத்துக்கு நாம் ஒரு மேச லக்னம்னே வச்சுக்கலாம். இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மேச லக்ன ஜாதகருக்கு ஒரு மேச லக்னமாக இருந்து சந்திரன் மிதனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க மிதன ராசி மேச லக்னம். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம்னா 2, 6, 10 அது பொதுவான விதி. அதே விதி தான் இவங்களுக்கும் நம்ம பொருத்தி பார்க்குறோம். மேச லக்னக்காரங்களுக்கு 2வது வீடு பார்த்திங்கன்னா ரிஷப வீடு, அதோட அதிபதி சுக்கிரன். 6வது வீடு புதன். 10வது வீடு மகரத்தோட அதிபதி சனி. இந்த 3 பிளானட்டும் ஒரு குருவோட பார்வையிலையோ இல்லை சுக்கிரனோட சேர்ந்து இருந்ததுன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வேலையினாலும் சரி, தொழில்னாலும் சரி அதிக அளவில் முன்னேற்றம் தரும். ஏன்னா சனி 10வது அதிபதி மட்டும் இல்லை, 11வது அதிபதி. அதாவது 11 லாபஸ்தானம். இப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவங்க மேச லக்ன ஜாதகரே இருந்து மிதன ராசியாக இருந்து அவங்களுக்கு சனி தனுசில் இருந்து சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலும் பெரிய அளவில் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 2, 9, 11 அப்படின்றது தான் பணம் வரத்துக்கான ஸ்தானம். இவங்க வேலை செஞ்சாலும் சரி, இல்லை தொழில் செஞ்சாலும் சரி, இவங்க பெரிய அளவில் முன்னேற்றம் காணுவாங்க. இதே மேச லக்னக்காரங்களுக்கு சனியும் சுக்கிரனும் 9ல் இருந்து ஒருவேளை குரு உச்சமாக 4ல் அதாவது கடகத்தில் இருந்தாருன்னா சனி தசையில்னாலும் சரி, சுக்கிர தசையில்னாலும் சரி, இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ஹையர் ப்ரமோஷன் அது மாதிரி பெற்று அவங்க பெரிய பொசிஷனுக்கு சீக்கிரமாக போயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உச்சனோட வீட்டில் இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தியாக இருந்ததுன்னா, அதாவது சனினாலும் சரி, சுக்கிரனாலும் சரி, அவங்கள பெரிய பதவியை அடைய வைக்கும். ஒருவேளை அவங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட முன்னேற்றம் பெரிய அளவில் லாபத்தை கொடுத்து அவங்கள பெரிய அளவில் சம்பாதிக்க வச்சு கோடியாக இல்லை அட்லீஸ்ட் லட்சக்கணக்கிலையாவது சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்கும். இதற்கு எந்த மாதிரி லட்சக்கணக்கிலையா கோடிக்கணக்கிலையான்றதை இந்த மேச லக்னம் சொன்னேன் இல்லைங்களா, மேச லக்னத்தோட அதிபதி செவ்வாய்
ஒரு உச்சமாக ஒரு 10ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது மகரத்தில். அப்படி இருந்தாலும் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க. இல்லை வீக்காக இருக்கிறார், 8ல் மறைஞ்சு இருக்கிறாரு. அதாவது மேஷ லக்னத்தோட அதிபதி, லக்னாதிபதி செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் மறைஞ்சிருந்தாலும், அவங்க வந்து எக்ஸ்போர்ட் மூலமாக தொழில் செஞ்சாங்கன்னா அதிகமாக முன்னேற்றம் காணுவாங்க. ஏன்னா 8ல் மறையிறத விட்டு மறைவு ஸ்தானம் இல்லைங்களா? எக்ஸ்போர்ட்ன்றது மறைமுகமாக அனுப்பி நம்ம வெற்றி அடைகிறது. ஒருவேளை வேலை செஞ்சு அவங்க சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, வெளியூர், வெளி மாநிலம், இல்லை வெளிநாடுல வேலை செஞ்சு ஏன்னா விருச்சிகம்ன்றது நீர் வீடு இல்லைங்களா? கடல் நிலையை தாண்டி வெளிநாட்டில் வேலை செஞ்சு அவங்க பெரிய அளவில் இந்த சனி தசையிலையும் சரி, இல்லை சுக்கிரதாசனாலும் சரி, பெரிய அளவில் முன்னேற்றம் காணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வந்து மிதுன ராசின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஜாதகருக்கு. சந்திரன் வந்து சனியையும் பார்க்கும், சுக்கிரனையும் பார்க்கும். அது தவிர லக்னத்துக்கு 9ல் இருக்கும்பொழுது வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக இருக்கிறத விட்டு பெரிய அளவில் அவங்க முன்னேற்றம் காணுவாங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வேலையில் பெரிய முன்னேற்றம் வருமா, தொழிலில் முன்னேற்றம் வருமான்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற வழி. இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு பர்சனலாக உங்களோட ஜாதகத்தில் எப்படி வந்து வேலை கிடைக்குமா, தொழிலில் பெரிய ஆளாகுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கட்டணத்திற்கு பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு வழங்கப்படும். சரிங்களா? அனைத்து ராசியினரும் சிறப்பாக இருக்க அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.